வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாலி ஃபோனிக்ஸில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதுறது, இதுதான் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 சவுண்ட் பார்க்க போகிறோம், ஏ அப்புறம் ஆய். இந்த 2 சவுண்டையுமே நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏ சவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஏ சவுண்டை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். ஏஐன்னு எழுதலாம், ஏஒய்ன்னு எழுதலாம். இப்போ சில வேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஏஐ வரும். எக்ஸாம்பிள் ரெயின், ட்ரெயின், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லலாம் ஏஐ வருது. அண்ட் சில வேர்ட்ஸில் இப்போ டே, மே, ஹே, இந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து ஏஒய்ன்னு எழுதும். பட் இந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரே சவுண்ட் தான், ஏ சவுண்ட். இப்போ இந்த 2 சவுண்டில் பார்த்திங்கன்னா ஏஐ ஏற்கனவே நம்ம குரூப் 4ல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஏஒய்ன்ற சவுண்டை மட்டும்தான் நம்ம இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த இதை நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்கிறேன். நிறைய வேர்ட்ஸ் சொல்லுங்கள், டே, மே, ஹே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி இந்த வேர்டில் உனக்கு எண்டில் என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்றது நீங்கள் கேட்கணும். அவங்க ஏற்கனவே அந்த ஏ சவுண்ட் தெரிஞ்சதுனால ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ஏஐ அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏ சவுண்டை நம்ம இன்னொரு வேலையும் நம்ம எழுதலாம், ஏஒய் அப்படின்றது நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சில வேர்ட்ஸில் ஏஐ வரும், சில வேர்ட்ஸில் ஏஒய்ன்ற ஸ்பெல்லிங் வரும் அப்படின்றது நம்ம அப்போ சொல்லித்தரலாம். இப்போ நிறைய குழந்தைங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுற குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டே, மே, ஹே இந்த வேர்ட்ஸ்லலாம் ஏஒய் அப்ளை பண்ணி எழுதிடுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய ரீட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸை விஷுவலாக நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து எழுதிடுவாங்க. அப்படி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ரூல் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ எந்த வேர்ட்ஸில் ஏஐ போடணும், எந்த வேர்ட்ஸில் ஏஒய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே வரும். அப்போது அந்த டைமில் நம்ம ஒரு சிம்பிள் ரூல் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏஐ இந்த சவுண்ட் வந்து மிடில் ஆஃப் த வேர்ட்ஸ் இல்லை பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸில் வரும். ஏஒய்ன்ற சவுண்ட் வந்து மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் தான் வரும். இதுலேயும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா 5 வயசு 6 வயசு குழந்தைங்க என்கவுண்டர் பண்ணுற வேர்ட்ஸ், நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். அதனால் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ இதை நீங்கள் சொல்லித்தரதுக்கு ஈஸியான ஒரு டீச்சிங் மெட்டீரியல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏஐ சவுண்ட் வந்து மிடில் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த சைடு நான் ஸ்லைடர்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா வெயிட், அதுக்கப்புறம் ட்ரெயின். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து நிறைய ஸ்லைடர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி அவங்க ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். ஏஐன்றது வந்து மிடில் ஆஃப் த வேர்ட்ஸில் தான் வரும் அப்படின்றது நீங்கள் இதை காட்டி கூட நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஒய்க்கும் அதே மாதிரி ஸ்லைடர்ஸ். ஏஒயில் லாஸ்ட்டில் தான் இந்த ஏஒய் வரும், வேர்டோட எண்டில் வரும் அப்படின்றது நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் வந்து அவங்க பண்ணி இந்த மாதிரி அவங்க வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நீங்கள் வந்து டீச்சிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா சில குழந்தைங்க ஈஸியாக வந்து நம்ம சொன்னோன்னே வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் சில குழந்தைங்களுக்கு விஷுவலாக பார்த்தா வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் சில பசங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயத்தை கையால் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லித்தாங்க. இப்போ நம்ம ஏ சவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது ஆய். இதில் இந்த சவுண்டை நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். ஓஐ, அதுக்கப்புறம் ஓஒய். ஓஐ ஏற்கனவே நம்ம குரூப் 7ல் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அந்த ஓஐ சவுண்ட் வந்து தெரியும். இப்போது நம்ம ஓஒய் இதை தான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏ சவுண்டுக்கு நம்ம பார்த்தோம்ல எப்படி சொல்லித்தரணும், அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து சொல்லித்தாங்க. அதே டீச்சிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைடர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சைடு ஓஒய், இதில் வந்து ஓஐ இந்த சவுண்ட்ஸை நீங்கள் வந்து எழுதிட்டு இங்கே வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். நான் இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் வேறு கலரில். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதும் போதே கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும், இதில் ஓஒய் வந்து எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் வரும், அதுக்கப்புறம் ஓஐ மிடில் ஆஃப் த வேர்ட்ஸில் வரும், இல்லை பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸில் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். ஸோ நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஓஐ ஏற்கனவே நம்ம அந்த சவுண்ட் நம்ம ஏற்கனவே குரூப் 7 குரூப் 4ல் நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ அப்போவே நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி
பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ வேர்ட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஒய் வேர்ட் லிஸ்ட் எடுத்து நீங்கள் டிக்டேஷன் கொடுங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எழுதும்போது இந்த மாதிரி சொல்லுங்கள், எண்ட் ஆஃப் த வேர்டில் இது வருது அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏஐ வேர்ட்ஸையும் ஏஒய் வேர்ட்ஸையும் ஜம்பிள்ட் அப் பண்ணி டிக்டேஷன் கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த வேர்ட்ஸில் ஏஐ அப்ளை பண்ணணும், எந்த வேர்ட்ஸில் ஏஒய் அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் ஓஐக்கும் ஓஒய் வேர்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து டிக்டேஷன் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் லிஸ்ட் எல்லாமே கற்றல் எளிது வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வேர்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.